பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாலினி விலாக்ஸ். பெரிய பெரிய காடு தாண்டி, மலை தாண்டி தூரமாக போகிறோம். எங்கே போகிறோம், எப்படி போகிறோன்றதை பொறுத்திருந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சீக்கிரமாக எங்கே போகிறோன்றதை நான் சொல்ல போகிறேன். பட் இந்த வீடியோவில் ஹாஃபில் தான் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்றதை சொல்ல போகிறேன். இது ஒரு 6 நாள் ட்ரிப். ஆனால் 6 நாள் கிடையாது, மேபி 5 days, 5 நாள் ட்ரிப் இது. ட்ரிப்போட மொதல் நாள் நம்ம கேமனில், இப்போ நம்ம கேமனில் இருக்கோம், கேமன் ஐலாண்டில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து மயாமி போகலாம். ஸோ மயாமிலேருந்து நம்ம எந்த அதர் கண்ட்ரிக்கு போகிறோன்றத இந்த வீடியோவில் பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மயாமிக்கு தான் போயிட்டுருக்கோம். we are ஆல்மோஸ்ட் ரீச்டு மயாமி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டாப் வியூன்றதே வேறு லெவலு தான், அழகாக இருக்கும். கேமன்லேருந்து மயாமி போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். நம்ம அங்கே போயிட்டு அந்த டே ஃபுல்லாக, இது வந்து மார்னிங்கே கிளம்புறோங்க, ஒரு 7 மணிக்கே கேமன்லேருந்து கிளம்புறோம். ஸோ மேபி ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிடுவோம். 8, 8:30, 9 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுவோம். 9 மணிக்குள்ளேயே நாங்கள் வெளியே போயிடுவோம், ஏர்போர்ட் வெளியே போயிடுவோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் மயாமியில் தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக ஃபன் பண்ணலான்னு இருக்கோம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் இதுக்கு முன்னாடி மயாமி போனது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மயாமி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் இன்னொரு நாள் கூட மயாமியில் ஸ்டே பண்ண போகிறோம். பட் நான் அதை எப்போன்னு சொல்கிறேன். 2, 3, 4 டேஸில் நம்ம இன்னொரு நாளும் ஸ்டே பண்ண போகிறோம். அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது பண்ணுறது, வேறு எங்கேயாவது போகணும், ஏதாவது பிளேசஸ் விசிட் பண்ணணும், அன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்றைக்கி உள்ள வீடியோவை, இன்றைக்கி நாங்கள் மயாமி போகிற வீடியோவை, மயாமி போகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன பண்ணணுன்றதை நான் இன்னொரு பெரிய வீடியோ டீட்டெயில்டாக போகிறேன். ஏன்னா நிறையா இடத்துக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் மயாமியில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ணது தான் நாட் கோனா போஸ்ட் நவ். இது அதுக்கப்புறம் நான் செகண்ட் டே எங்கே போனோம், என்ன பண்ணணுன்றது தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். மயாமியில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போதுன்னு தெரில. டட்டடா, நம்ம மயாமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் லக்கேஜ் பேக்கேஜை அன்லோட் பண்ணுறது பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருப்பேன், இப்போ பேக் சைடில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நம்ம வெளியே போனதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்தில் ஹோட்டல் போயிடுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் இது ஹோட்டலில் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம போகிற இடத்துக்கு கிளம்ப ஆல்ரெடி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். டாக்ஸி புக் பண்ணி வருதா நம்ம டிரைவர். ரொம்ப ஜென்யூன், நல்லா ஹாப்பியாக ஜாலியாக வச்சு தரீங்களா. ஒரு நிமிஷம் பாடுறாரு, அது கேளுங்களேன். இவர் ஸ்பானிஷ் தான் இங்கே மயாமியில் ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. எனக்கு சுத்தமாக தெரியாது, 2 வேர்டு மட்டும் தான் தெரியும் ஸ்பானிஷில். ஸோ அப்படியே அவட்டே ஜாலியாக பேசிட்டு நாங்கள் இப்போ டனல் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது அந்த டனல் அண்டர் வாட்டரில் இருக்கா, கொஞ்சம் நல்லா பெரிய டனல் தான். நைஸ், நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இதுனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாகவே. நான் சொல்லிகிட்டே இருந்தாலும் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதை நான் சொல்ல மாட்டேன்னா இன்னும் ஒரு 1 or 2 minutes நீங்கள் எங்கே போகிறன்றதை நான் சொல்ல போகிறேன். We are almost there. இது வரைக்கும் யாராவது கிடைச்சிருந்தா கீழே டைப் பண்ணுங்க நம்ம எங்கே போகிறோன்னு. அவ்வளோதான், நம்ம டனல் விட்டு வெளியே வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம க்ரூஸ் ட்ரிப்பு தான் போகிறோம். 3 days க்ரூஸ் போகிறோம். எந்த க்ரூஸ் போகிறோன்னா நார்வேயின் ஜாய் க்ரூஸ் லைன் தான் போகிறோம். கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஆனால் டெர்மினல் பெரிய டெர்மினல். நாங்கள் 9th டெர்மினலில் எதுலேயோ போயிடணும். ஆனால் ஒருத்தன் எவ்வளோ டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஃபுல்லு க்ரௌடாக இருக்குங்க. மோர்தன் 2000 இருக்காது, மேபி 500-600 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம், ரொம்ப நேரம் லைனில் இன்னும் பார்க்கறது உங்களுக்கு கியூ இல்லாமல் இருக்குது. முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் உள்ளரங்கில் க்ரூஸில் செக்கின்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டை வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். உள்ளார தெர் இஸ் நோ கேஷ்ன்றதே கிடையாது. கேஷு, கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே கிடையாது. ஒன்லி திஸ் கார்டு.
நம்ம உள்ளார வர்ற இந்த கார்டு மட்டும் தான் உள்ளார வரப்போ ஏதாவது உங்களுக்கு பே பண்ணணும்னா அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். அவங்க எல்லாமே அதில் ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில்டு பில் கொடுத்துருவாங்க. இந்த கார்டை பத்திரமா மறக்காமல் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ நாங்கள் உள்ளார செக்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் உள்ளார ஷிப்புக்குள்ளே உள்ளார ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். தட்ஸ் ஆல். உள்ளார என்ட்ரி ஆயாச்சு. இது ரியலாகவே ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக கேம் கேசினோ கேம்ஸ் அண்ட் ஒன்லி சாப்பிட்றது தூங்குறது அப்படி தான் இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இது நான் தான். இப்போ நாங்கள் ரூம் போயிட்டுருக்கோம். எங்களோட ரூமு 9th டெக்கில் இருக்குது. நாங்கள் உள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இதுதான் எங்களோட பால்கனி வியூ. அண்ட் ஆல்சோ இங்கே இந்த க்ரூஸில் அவங்க நம்மள பார்க்கறது நம்ம அவங்கள பார்க்கறது கை காட்டிட்டே பெரிய இருக்கலாம். பெரிய 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 ஷிப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அது ராயல் கதலி. கிராஸ் பண்ணிட்டு மேல போலாம். அவசரப்பட்டு இதை மிஸ் பண்ணிடும். அது ஆனா போன்ல கை நல்ல வச்சா ரொம்ப ஒரு வலிக்குச்சு. பெரிய க்ரூஸ் தான். செம்ம என்டர்டெயின். ஐயோ அந்த வாட்டர் இது. அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது அன்பிலீவபிளாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்லைடெல்லாம் வெளியில் எவ்வளோ நீளமாக இருக்குமோ நார்மலாக லேண்டில் அந்தளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்க. ஃபுல் ஃபன்னு தான் க்ரூஸ்லேயே. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். நாங்கள் போகிறத எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. நாங்கள் அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க நீங்கள் போங்க நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. எனக்கு க்ரூஸில் வந்து போனதில் இந்த இது ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு க்ரூஸ் கிராஸ் ஆகுறப்போ எல்லாருமே க்ரூஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். அதில் அந்த மியூசிக்கு லவ் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுறோம். நாங்கள் உள்ளார எங்கள் டெக்லேருந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லா ஒரு டெக்காக 19 டெக் இருக்குது. ஒரு டெக் 18 or 19 டெக் இருக்குது. ஒரு டெக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். என்னமா நம்மள தானே பார்த்துக்க அதெல்லாம் குழந்தைங்க சுற்றி ஃபுல்லாக எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக கத்திகிட்டே இருக்காங்க. ஹாய் பாய் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் நாள் வைபே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். இப்போ நம்ம 9th டெக்கில் இருக்க எங்களோட ரூமு இது மாதிரி 18 டெக் இருக்குன்னு சொல்லலை. அவங்க நான் நம்ம எங்கே போனாலும் அந்த கீ கார்டை கையிலே வச்சுக்கணும். நான் சொன்னல அந்த ஒரு கீ கார்டு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெவரேஜ் வாங்க போகிறீங்க இல்லை ஏதோ ஃபுட்டு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த கீ கார்டை ஸ்வைப் பண்ணால் தான் நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்க. அது லைக் கைண்ட் ஆஃப் ரூம் கீ கார்டு. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க பார்கோடில் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்க நாங்கள் எடுத்த பேக்கேஜ் வந்து அன்லிமிட்டெட் பேக்கேஜ். சாப்பிட்டு என்ன கேப் வைக்கிறாங்க பாருங்க. மாசம் வைக்கிறாங்க. எனக்கு செம்ம கெத்த போறாங்களே. எனக்கு இதுல க்ரூஸில் எல்லாமே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கேம்ஸ், கேசினோ, டான்ஸ் அண்ட் பார்ட்டி. 80s பார்ட்டி, 70s பார்ட்டி, 90s பார்ட்டி, 20s பார்ட்டி. அப்புறமா நிறைய கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. செம்மையாக நிறையா கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நிறையா எஸ்ஆர்னோ கேம், நிறையா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த நிறையா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த மயாமியோட டூத்பிரஷ் விற்கலாம்னுங்க ஸ்கூல்ல. இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த ஆழமாக்குறாங்க. அப்போ தானே பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் வந்து அங்கே லேண்ட் ஆக முடியும். அதனால அங்கேயே கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ஆழமாக ஆக்குறாங்க.
அப்பதானே அந்த சொல்லுதான் சரி. டெர்மினல் பக்கத்திலேயே நம்பர் cruise இது கேட்குறேன் சரி இல்லை பண்ணலாம். இது என்னன்னு தெரியல, போட்ல கார் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள மனுஷங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த கார்ல மனுஷங்க வந்து அப்படியே கொடுக்குறாங்க. இது என்ன மேட்டர் எனக்கு தெரியல. ஐ திங்க் இப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வெளியே விடுவாங்க போல இருக்கு. கார்ல இருந்து அப்படியே போயிடுவாங்க போல ஓட்டிட்டு. ஆனா இந்த இந்த விஷயத்த நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மண் அந்த தூர் வர்ற மாதிரி ஏதோ பண்றாங்க, ஏதோ ஆழம் படுத்துறாங்க இடத்த. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அவ்வளோதான். நம்ம டெக் 16 மற்ற இடத்துக்குலாம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனோன்னே என்ன என்ன இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் ஒரு இடத்துல பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் நாங்கள் க்ரூஸில் குடிச்சது. இது காம்ப்ளிமெண்ட் மாதிரி. இங்கே ஏதோ கேம் இந்த இதை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா இங்கே தான் டெக் 16 தான் எல்லாமே இருக்குது. பூல் இருக்குது அண்ட் கேம்ஸு, கிட்ஸுக்கு ஸ்லைட்ஸு, எல்லா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது இங்கே பண்ணுறாங்க. இதுக்கு Your husband is also Mr. Harry Lex. Now, பேண்ட்லாம் இருக்குது. இந்த பேண்ட் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா நம்ம சாப்பிட வந்துட்டோம். அது பக்கத்துலேயே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அண்ட் சிக்கன் விங்ஸ் என்னோட ஃபேவரட். சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஈவெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தோம். இங்கே வியூ நல்லா இருந்தது. நாங்கள் இப்போ இப்படியே ஒரு டெக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நான் இன்னும் 2 days, நாங்கள் 3 days க்ரூஸில் இருக்க போகிறோம். இன்னும் 2 more days வீடியோஸை கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டே வீடியோ. இந்த பேண்ட் நல்லா இருந்தது, ஓஷன் டிரைவ் பேண்ட். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேம் ஏதாவது பார்க்க போகலாம். அங்கேயே நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் நோ சேலஞ்சுன்னு வைக்கிறாங்க. நல்லா இருந்தது இந்த கேம் பார்க்குறதுக்கு. நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸில் வைக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க எஸ் ஆர் நோன்றதை தவிர வேறு என்ன வேணால் சொல்லலாம். ஜென்ரலாக இப்போ எதுனா கேட்டால் நம்மளுக்கு எஸ்ன்னு தானே சொல்லுவோம், இல்லைனா நோ. இன் ஜென்ரல் நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், அதுக்காக அப்படி சொல்லுவேன். பட் எஸ் இல்லைனா நோன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் லூசர். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அது அரௌண்ட் 10 to 15 questions கேட்பாங்க. is the first name you use your real first name? Have you ever dreamt of being rich and famous? Do you enjoy romantic dates? அவங்க ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க. இது வரைக்கும் எஸ் இல்லைன்னா நோன்னு ஒரு வேர்டு கூட அவங்க சொல்லலை. இதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம். திருப்பியும் ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வேறு ஏதாவது டெக் போகலாம். என்ன இருக்குது என்னன்னு பார்க்கலாம். She won the game. Good for her. 60 seconds avoiding yes or no. Fantastic job. 15 is ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து சாப்பிட போகலாம். போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு. அண்ட் டெசர்ட் கூட இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் திருப்பியும் டெக் 16 வந்திருக்கோம். இங்கே மூவி ஓடுது, மூவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸில் மார்வெல் தான் போயிட்டுருக்கு. நல்லா இருந்தது, ரியலாகவே சூப்பராக இருந்தது. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. யாருன்னே தெரியாதவங்க கூட போகிறது, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் கேம் பார்க்க வந்திருக்கோம். தி எலிமினேட்டர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.
Now your goal இந்த கேமில் 4 பேர் விளையாடுறாங்க. stay alive. What do I இது mean by ரேண்டமாக that? தான் பிக் பண்ணாங்க. யார் விளையாடுறதுக்கு வில்லிங் இருக்காங்களோ அவங்கள பிக் பண்ணி கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்கில் தான் டெக் 8ல் தான் எல்லா ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எல்லாம் மோஸ்ட்லி டெக் 16 ஒரு டெக் 8. டெக் 8ல் இந்த மாதிரி கேம்ஸ், ஏதாவது இன்டோர் கேம்ஸு இந்த மாதிரி அதை மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க. டெக் 16ல் ஏதாவது பெரிய ஒரு காம்படிஷன் கைண்ட் ஆஃப் நல்லா ரொம்ப அட்டென்ஷனுக்கு தரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம் அங்கே வைக்கிறாங்க. நிறையா ஈவெண்ட்ஸ் அங்கே வைக்கிறாங்க. We're going to do a test run so you would understand more how it works. And it's starting now. Press the buzzer when you are ready. There, as you can அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் நம்ம 80s பார்ட்டி கூட இருக்குது. 80s பார்ட்டி போய் பார்க்கலாம். அது நாங்கள் ஈவெண்ட்டில் போட்டிருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். தென் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேம் விளையாண்டுருக்கேன். இந்த மாதிரி 2-3 கேம்ஸ் நம்மளும் வின் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். அந்த நீங்கள் ஸ்டே டியூன் அண்ட் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் என்னோட வீடியோஸை. நான் அது இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். And so on and so forth. So you understood how it works, right? All right. So we're going to start the real round in 3. அப்புறமா ஆல்ரெடி ரொம்ப இனி கொஞ்சம் டயர்டாக இல்லை, ஓகே ஆல்மோஸ்ட். ஏன்னா காலையிலேருந்து ஹோட்டல்லேருந்து மயாமி அங்கேருந்து ஹோட்டல் இங்கே வந்தது, அங்கே போனது, ஹோட்டல் டெர்மினல் வந்தது. டெர்மினல் வந்து பெரிய கியூங்க. அது 1.5 hours 2 hours இந்த போர்டிங் ஷிப்புக்குள்ள இதாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கேசினோலாம் கூட விளையாடணும். பட் ஒரு $29 பே பண்ணி, இல்லை யூஎஸில் $1 நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு 82 ரூபாய். Corey, you've just been eliminated. Let's give it up for Corey, and of course Corey, you're going to get ஆல்சோ இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஏதாவது போய் குடிக்கலாம். பசிக்கிற மாதிரி இருக்கு லைட்டாக. போயிட்டு ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அகெயின் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டி 80s பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். லெட்ஸ் see what happens. All right, we're going to go again. Yeah, I think they're hanging up on you. That's fine. George, they did gang up. எனக்கு அந்த பொண்ணு வின் பண்ணணும்னு ஆசை. அந்த பொண்ணு வின் பண்ணுமா? எனக்கு அந்த பொண்ணு வின் பண்ணணும் ஆசை. அந்த பொண்ணு வின் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். Let's give it up for George one more time, and we're now down to our finals. Now, we're going to go your last round. We're going to do it in 3, 2, 1. Somebody's excited. 80s பார்ட்டிக்கு நம்ம டெக் 14 வந்திருக்கோம். உள்ளே போகலாம். த டோர் என்ட்ரன்ஸ். எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம 80s பார்ட்டிஸ் பார்த்துட்டு நம்ம டெக் 16 போயிட்டுருக்கோம். போயிட்டு சும்மா டாப் வியூ போய் பார்த்துட்டு அகெயின் முடிச்சுட்டு ரூம் போயிடலாம். திருப்பி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜூஸில் அகெயின் குடிச்சிட்டு இன்னும் மூவி இன்னும் ஃபினிஷ் ஆகலை. திருப்பி நம்மளும் போய் மூவி பார்க்கலாம். இந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது நம்ப முடியுதா? இவ்வளோ பெரிய ஷிப்பு தெரியுமா? இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஷிப்பில் போயிட்டுருக்கோம். ஐம் ரியலி ஹாப்பி. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி ரூமுக்கு வந்தாச்சு. இந்த லைட்டு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் உங்களுக்கு காமிக்கலாம் எடுத்து. அந்த சைடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேன். தென் இது எமர்ஜென்சி கைண்ட் ஆஃப் லைட். தட்ஸ் ஆல். Have a good one. Take care. Stay tuned and see you next week with another part 2 video.